நன்றி என்று சொல்லுவோம். நல்ல தேவன் கிருபை செய்தார். நன்றி என்று சொல்லுவோம். நல்ல தேவன் கிருபை செய்தார். நன்மைகளை நினைத்து கொண்டு நன்றியுள்ள துதியுடன் நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா. வெண்கல கதவுகள் உடைத்து விட்டீரே, இரும்பு தாழ்பால்கள் முறித்து விட்டீரே, வெண்கல கதவுகள் உடைத்து விட்டீரே, இரும்பு தாழ்பால்கள் முறித்து விட்டீரே. நல்ல பொக்கிஷங்களை நல்ல ஆசீர்வாதத்தை எனக்கு தந்தீரே, அநாதி பாசத்தால் நல்ல பொக்கிஷங்களை நல்ல ஆசீர்வாதத்தை எனக்கு தந்தீரே, அநாதி பாசத்தால். நன்மைகளை நினைத்து கொண்டு நன்றியுள்ள துதியுடன் நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எங்களை இந்த இடத்துல குடும்பம் முழுவதுமாக சாட்சி அணிக்க வைத்த தேவனுக்கு நாங்கள் குடும்பம் முழுவதும் நன்றியோடு ஏசப்பாவுக்கு நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் வீணான செலவுகளுக்கு கடந்த வருடம் முழுவதும் எங்களை பாதுகாத்த தேவனுக்கு நாங்கள் நன்றியை சொல்கிறோம். நாங்கள் செய்கிற வேலை, தொழில், ஊழியம் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்தாங்க. அதற்கு நாங்கள் நன்றியை சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வேலை காரியங்கள் எடுத்துக்கிட்டால் கடந்த 2024 வருடம் பிப்ரவரி மாதம் என்னுடைய வேலை பெர்மனண்டாக தேவன் உதவி செஞ்சாங்க. அதற்கு நன்றி. கொடுத்த பொறுப்புக்கு தேவன் கொடுத்த சபையில் கொடுத்த பொறுப்புகளுக்காய் தேவனுக்கு நாங்கள் நன்றியை சொல்லுகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரெப்ளிகேஷன் இன்ஸ்டன்டிவ் மறு உருவாக்க பயிற்சியில் தேவன் என்ன படிக்க வச்சிட்ருக்காங்க. அதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காய் தேவனுக்கு நாங்கள் நன்றியை சொல்லுகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை தான். நாங்கள் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து தான் வந்திருக்கோம். நாங்கள் இப்போ குடும்பம் முழுவதுமாக நாங்கள் ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டுட்டோம். நாங்கள் ஏசப்பாவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி எங்கள் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. அதுபோக ஒரு மரண பயம், அதுக்கப்புறம் எதிர்காலத்தை குறித்து கவலை, ஒரு குச்ச உணர்ச்சி எல்லாம் இருந்துகிட்டு இருந்த நேரத்திலும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக நாங்கள் மாறும்போது எங்களுக்கு அந்த மரணத்தை குறித்து பயம் இல்லை, எதிர்காலத்தை குறித்து ஒரு கவலை இல்லை, அதுபோல் ஒரு பய உணர்வு கிடையாது. இப்போ நாங்கள் நல்லா தன்னம்பிக்கையோடு ஒரு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நாங்கள் இருக்கிறோம். சில வீட்டில் சில பிரச்சனைகள் தள்ளுமுள்ளு இருந்தாலும் தேவனாய் கர்த்தர் அந்த சில விஷயத்தையும் எங்களுக்கு சமாதானமாக சந்தோஷமாக நல்ல ஒரு ஞானத்தால் எங்களை நிரப்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோடய வேலை காரியங்களில் ஒரே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். தேவன் காலையில் அதிகாலை ஜெபம் எவ்வளோ ஒரு நல்லதுன்னு நான் சொல்கிறேன். நான் ஒரு வேலைக்கு போகிறேன். ஒரு இடத்துல முடிவெத்தானதில் ஒரு வேலையில் ஒரு அண்ணன் வேலை பார்த்துட்ருக்காங்க. நான் அந்த இடத்துக்கு ஒரு நாள் இனி அவருக்கு சப்போர்ட்டாக தான் கூப்பிட்ருக்காங்க. அந்த இடத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்குது, பூச்சிகள்லாம் அதிகமாக இருக்குன்ட்டு அவர் சொல்கிறாங்க. உடனே அந்த அண்ணன் வந்து என்னைய சப்போர்ட்டு தான் கூப்பிட்ருக்காங்க. உடனே உள்ளே கூப்பிட்ருக்காங்க. இந்த மாதிரி பாப்பு வாங்கணும் அப்படின்னு கூப்பிட்ட உடனே நானும் அவரும் உள்ளே போய் செக் பண்ணி பார்க்கோம். அது ப்ராசஸிங் ஆளுனால அதிகமான உற்பத்தி பண்ணுற ஏரியா, அது கடைசி ஃபைனல் ஸ்டேஜுக்கு போகிற அந்த இடம், அதில் பூச்சி அதிகமாக இருக்குது. அவரும் செக் பண்ணி பார்த்துருக்காரு. அந்த இடத்துல அவரால் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் திருநெல்வேலியிலேருந்து 2 பேர் வந்து மேலே அதிகாரிகள் வந்து செக் பண்ணி பார்த்தாங்க. அவங்களாலையும் அந்த விஷயத்தை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அந்த இடத்துக்கு தேவன் என்னை கொண்டு சென்றாங்க. நான் உள்ளே போகும்போதுலேயே தேவன்கிட்ட ஏசப்பா என்ன இந்த காரியத்தை எனக்கு காண்பித்து கொடுங்கன்னு ஒரு ஞானத்தோட ஏசப்பாட்ட ஒரு ஞானம் வேணும் அப்படின்னு கேட்டதுனால ஏசப்பா அந்த இடத்துல எனக்கு ஞானத்தை கொடுத்து அத்தனை நாள் கண்டுபிடிக்காத விஷயத்தையும் கூட தேவன் என்னைய வச்சு நான் ஜெபம் பண்ணிட்டு தான் போவேன். அந்த இடத்துல தேவன் என்னைய நல்ல ஞானத்தை கொடுத்து அந்த விஷயத்தை செய்து முடிக்க தேவன் உதவி செஞ்சாங்க.
அவர் கூட கேட்டார், எப்படி நான் கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் ஜெபம் பண்ணுவேனே காலையில், அவர் ரட்சிக்கப்பட்டு, அவர் கிறிஸ்டின் தான், இருந்தாலும் அவர் பின்வாங்கிட்டாருன்னு அவர்கிட்ட சொன்னேன். ஏன்னா தேவன் ஆவியானவருடைய ஞானம் இருந்தால் நம்ம எதனாலும் சாதிக்கலானா அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அவர் சொல்லும்போதில் நீங்களும் ரட்சிக்கப்படு, சபைக்கு ஒழுங்காக போங்க, கண்டிப்பாக அவருடைய ஆவியானவருங்க ஞானத்தால் நிரப்புவார் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதே போல் கர்த்தர் இந்த வருடம் எங்களை ஆண்டவர் இந்த பாதையில் 2025ஆம் வருடம் எங்களை கண்மணி போல் நடத்தணும். நாங்கள் போக வேண்டிய பாதையெல்லாம் இனி ஆண்டவர் எங்களை காண்பிக்கணும். தேவ சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன குறித்து, என் குடும்பத்து குறித்து என்னென்ன சித்தம் இருக்குதோ அந்த சித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். அந்த சித்தத்தின்படி என்னுடைய வாழ்க்கை, எங்கள் குடும்பங்கள் எல்லாமே இந்த வருடத்தில் அவர் எங்களுக்கு முன்னே போய் எல்லா பாதைகளையும் எங்களை விலைக்கு பார்த்துக்கொள்வாங்க. இது வரைக்கும் முதலாவது தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இரண்டாவதாக ஊழியக்காரருக்கும் பாஸ்டரம்மாவுக்கும் எங்களுக்காக ஜெபித்த விசுவாச மக்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நீரே என்பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என்பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. யாக்கோபின் தேவன் என் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலன். யாக்கோபின் தேவனே என் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலன். கலக்கம் இல்லை, பயம் இல்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. நீரே என் பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தி வலிமை நித்தம் பார்க்கிறேன். அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தில் வலிமை நித்தம் பார்க்கிறேன். தாய் பறவை சேட்டை கொண்டை மூடியே, கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறீ. நீரே என் பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தகப்பன், இந்த 2024 கர்த்தர் என்னை அருமையாக வழி நடத்தினார். குடும்பங்களையும் பிள்ளைகளையும் பாதுகாத்தார், அதுக்காக நன்றி. சபை மக்களையும் குடும்பங்களையும் பாதுகாத்தார், ஊழியக்கார் குடும்பங்களையும் பாதுகாத்தார், அதுக்காக நன்றி. இன்னுமாக 2024 லாஸ்டில் எனக்கு சரீரத்தில் ரொம்ப பலகீனம், தாங்க முடியாது, ரொம்ப முடியாமல் இருந்தேன். அது பிறகு நல்லா ஜெபம் பண்ணேன், எனக்கு பலன் கொடுத்தாரு கர்த்தர். அப்புறம் ஆலயத்துக்கு வர முடியாமல் இருந்தேன், அப்புறம் வந்து ஒரு 3 வாரம் வர முடியல, அப்புறம் நல்ல சுகம் கிடச்சிது. ஆலயத்துக்கு வந்து கர்த்தரை ஆராதிக்க துதிக்க எனக்கு பலன் கொடுத்தாரு, அதுக்காக நன்றி. குடும்பங்களும் ரட்சிக்கப்பட தேவன் உதவி செய்வார் என்று நான் நினைக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போதுன்னு வீட்டார் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொன்னான். அந்த வார்த்தையை நான் எப்போதும் தினமும் சொல்லி ஜெபிப்பேன். அந்த காலங்கள் கர்த்தர் அமைச்சு தருவார், அதுக்காக காத்திருக்கிறேன். குடும்பங்களும் ரட்சிக்கப்படணும், பிள்ளைகளும் இந்த இடத்துல வரணும் ஆசைப்படுகிறேன். கர்த்தர் என் ஆசையை நிறைவேற்றி தருவார் என்று சந்தோஷமாக இருக்கிறேன், அதுக்காக நன்றி. சோத்திரம், ஏசப்பாவுக்கு நன்றி. அனாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அனாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அனாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே.
அனாதையாக அலைந்து என்னை தேடி வந்தீரே. அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்தப்படுவதாக. இந்த இடத்துல சிறு சாட்சியாக தேவன் நிறுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வருஷத்தில் நான் ஏப்ரல் 1 நான் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்து என் கணவர் நானும் ஆக்சிடெண்ட்டில் எனக்கு ஜீவனை பாதுகாத்தார். தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதுக்கப்புறம் என் குடும்பங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நவம்பர் 1 பாஸ்ட் ஜெபத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சொன்னாங்க 15 அதுக்கு மாட்டி 15 நவம்பர் 15 அதுக்கு மாட்டி ஒரு ஜெபம் நடக்குது. அதுக்காக எல்லோரும் ஜெபம் பண்ணிக்கிடுங்கம்மா. காலையில் எழுந்து முழங்காலில் நின்று எதுக்காக நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் முழங்கால் பண்ணிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிடுங்கம்மான்னு சொன்னாங்க. அதே போல் நானும் ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி வாசு சொன்னது போல் ஜெபிக்க முடியாது என்னால். பாத்ரூமுக்குள்ளெல்லாம் நின்று ஒவ்வொரு நாளும் நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். ஜெபம் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு வீட்டுக்குள்ளே குடும்பங்கள்லாம் ரட்சிக்கப்படலை. என் மகனால் நிறைய போராட்டம். ஆனாலும் நான் பாத்ரூமுக்குள்ளே நின்று அநேக நாள் நான் பாத்ரூமுக்குள்ளே நின்று ஜெபம் பண்ணியிருக்கேன். இப்போ மாடியில் போய் நின்று ஜெபம் பண்ணியிருக்கேன். விடியக்கிழமை எழும்பி அந்த நேரத்தில் விடாமல் நான் ஜெபம் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். நவம்பர் 15 அன்னைக்கு என் மகனுக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. 3 மைல் வர்ற வழியில் அவன் தூக்கி அரைஞ்சி பட்டிருக்கு பிழைச்சது. நான் என் ஜெபம் தான் கேட்கப்பட்டிருக்கு. ஏசப்பா காப்பாற்றிருக்காங்க. அவன் முட்டு அப்படி ரத்த கலனியாக வந்து வீட்டில் வந்து கதவை தட்டுறான். எனக்கு அது பார்த்தோன்னே ஒரு மயக்கமாக வந்துச்சு. ஆனால் எங்கள் மகா வந்து என் மனைக்கு கவலைப்படாங்க, நீங்கள் ஆஸ்திரிக்கு வராண்டான்னு சொல்லி இந்த குமரன் டாக்டர்கிட்ட கூட்டுப்பாங்க. அங்கே உள்ளே எடுக்க முடியான்ட்டாங்க. திரும்ப பெரிய ஆஸ்திரிக்கு கூட்டிகிட்டு போனால் அப்புறம் அங்கே தொடச்சி எடுத்து அதுக்கப்புறம் அந்த முட்டு எலும்பெல்லாம் தெரிகிற அளவுக்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சும்மா பெரிய ஆஸ்திரியில் தொடச்சி விட்டுட்டாங்க. திரும்ப மறுநாள் நாங்கள் ராயல் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் எலும்பு தைக்க முடியாது, நீங்கள் இப்போ கொண்டாந்துருக்கீங்களே அப்படின்னு சத்தம் போட்டாங்க. இருந்தாலும் பிடிச்சி நாங்கள் தையல் போடுறோமா அப்படின்னு சொல்லி தையல் போட்டு எல்லாம் அனுப்பி விட்டாங்க. தேவன் ஜீவனை பாதுகாத்து கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு நாளும் நான் அவனுக்காக கண்ணீரோடு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவன் ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படணும். கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன். தேவன் அப்படிப்பட்ட கிருபைகளை எல்லாம் செய்வார். ஜீவனை பாதுகாத்து கொடுத்தார். கர்த்தருக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன். இந்த சிறு சாட்சியை தேவன் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னையும் தேவன் இந்த சிறு என்னையும் சாட்சியாக நிறுத்தின தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் கடந்த காலம் பூரா கண்மணி போல் ஏசப்பா என்னை காப்பாற்றி கொண்டு வந்தாங்க. எவ்வளோ குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய பலன் எனக்கு தந்தாங்க. நான் மகனுக்காக போன வருஷம் ரொம்ப அழுதுகிட்டு இருந்தேன். எப்போ பார்த்தாலும் அவன் நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டேன். பிள்ளைங்களோட சேருவான், சேர்க்கை சரியில்லாமல் இருந்துச்சு. கோயில் கொடையோட அவனுடைய சேர்க்கையே வேறு மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஆண்டுகிட்ட அழுது ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆண்டு என் ஜபத்தை கேட்டாங்க. அவன் என் மனம் மாதிரி இப்போ நான் என்ன சொன்னாலும் கேட்குறான். ஏம்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கேட்குறேன்னு சொல்கிற அளவுக்கு ஏசப்பா வச்சுருக்காங்க. ஏசப்பா பாஸ்டர் வீடு சந்திக்க வந்தாங்க. அப்போ பாஸ்டர் வராங்கன்னு சொன்னோன்னு வீட்டை விட்டு வெளியே ஓடி போனான் கடைக்கு. என்ன ஏசப்பா இவன் வீட்டை விட்டு வெளியே போகிறானே, பாஸ்டர் வராங்களேன்னு யோசிச்சுட்டு தான் அவன் தன்னாலே வந்து ஜபத்தில் நின்றுட்டான். கண்ணு முடிச்சு பார்க்கும்போது பாஸ்டர் முன்னாடி நின்னான். இந்த பாஸ்டர் நீ சர்ச்சுக்கு வரணும், ஜனவரி அன்னைக்கு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சர்ச்சுக்கு வா அப்படின்னு ஜனவரி கூப்பிட்டேன். பாட்டு சொன்னாங்க உங்கள் பிள்ளைங்க வராமல் இருந்தாலும் வான்னு ஒரு வாரத்தை கூப்பிடு அப்படின்னு சொன்ன மாதிரி நான் கூப்பிட்டேன். ஐயா நீ வந்துரு சர்ச்சுக்குன்னதுக்கு நான் வரல, உங்களை வேணா விட்றேன்ட்டு அதை விட்டுட்டு போயிட்டான். சரி என்ன ஏசப்பா நான் ஆராதனையில் ஏன் ஏசப்பா வரமாட்டாங்க, என் பிள்ளைய எனக்கு வேணுமே, சபைக்கு வேணுமே அப்படின்னு சொல்லி நான் அழுதுகிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தா அவன் சர்ச்சில் உட்காந்துருக்கான். சார்ஜன் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கான். எப்படி அவன் வந்தான்னு எனக்கு தெரில. அப்புறம் வீட்டுக்கு போய் கேட்டேன், நீ எப்படியா வந்த, அவனை யார் கூப்பிட வந்தாங்களா அப்படின்னு கேட்டேன். யாரும் கூப்பிடலாமா, வீட்டுக்குள்ளே வந்தேன், எனக்கு என்னமோ வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியல, சர்ச்சுக்கு போகணும் போல் இருந்துச்சு, என்னை அறியாமே சர்ச்சுக்குள்ளே வரணும்னு இருந்துச்சுன்னு பாஸ்டர் வந்து ஜோம் பண்ணாங்க. பாஸ்டம்மா வந்து அவனுக்காக ஜோம் பண்ணாங்க. அவன் சர்ச்சுக்கு வர கர்த்தர் உதவி செய்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன்தாம் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா
உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரிச்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரிச்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன். என்னை தொட்டு தூக்கிவிட நீர் ஓடோடி வந்தீரே. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரிச்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். இந்த சாட்சியும் சொல்கிறது கூட நான் இந்த இடத்துல வந்ததுக்காக கர்த்தருக்கு சோத்திரத்தை சொல்லியிருக்கிறேன். கடந்த 2024 வருஷம் முழுவதும் என்னுடைய குடும்பம் பிள்ளைங்கள் எல்லாரையும் பாதுகாத்து வழி நடத்தின தயவுக்காகவும் கிருபைக்காகவும் ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. கடந்த ஆண்டுலேயும் கூட தையல் கிளாஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதையும் கூட போன வருடத்தில் ஏசப்பா எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுத்தாங்க. அதுவும் கூட எத்தனை இடத்துலையோ படிக்கணும், எப்படிலாம் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் ஃப்ரீ கோர்ஸ் படிக்கையும் அதில் ஒரு ஃப்ரீயாக ஒரு மிஷின் கிடைக்கையும் ஏசப்பா கிருபை செஞ்சாங்க. அதுக்கு ஏசப்பாவுக்கு நன்றி. தையல் கிளாஸ் போயிட்டு வரும்போது ஒரு நாள் அங்கேருந்து வீட்டுக்கு வரும்போது பின்னாடி ஒரு அக்கா எப்போவுமே என் பக்கத்து வீட்டு அக்கா எப்போவுமே கூட வருவாங்க. அவங்களும் நானும் தான் முன்னாடியாக போயிட்டு வருவோம். அப்படி வரும்போது அந்த பெட்ரோல் பல்க்கு பக்கத்தில் இந்த சைடுலேருந்து மினி பஸ் வந்து ஓவர்டேக் பண்ணுறேன்னு சொல்லி வரும்போது எனக்கு பக்கத்தில் வந்தோடனே என்ன அறியாமலே எனக்கு ஒரு பயம். ஐயோ ரோடு பாதையே கிடையாது, இந்த சைடில் வந்து அப்போ கல் வச்சு ரோடெலாம் போட்டுட்டு இருந்தாங்க. இசப்பா இவ்வளோ தூரத்துக்கு வராங்களா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு எனக்கு வண்டியை நிப்பாட்டையும் இடம் கிடையாது. ஏன் அப்படின்னா பக்கத்துலலாம் கல் அடுக்கி வச்சுருக்காங்க. நிப்பாட்டினாலும் நான் என்ன அறியாமல் இங்கே விழுந்துருவோம், பேலன்ஸ் பண்ண முடியாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் என்ன பண்ணுவேன்ட்டு எனக்கே கை காலெலாம் ஆட்டம் கொடுத்துட்டு ஏசப்பா நான் என்ன செய்வேன் அப்படின்னு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ளே என்னெல்லாமோ நடந்த மாதிரி நடந்து முடிச்சிச்சு. கொஞ்சம் நவுண்டு போய் பார்க்கேன். ஆனால் என் காலில் லைட்டாக அடிபட்டு என்னோடய கொலுசு கூட உடஞ்சிருந்தது. ஆனால் அந்த சமயத்தில் கூட என்ன ஏசப்பா வந்து நான் ஏசப்பா அப்படின்னு அந்த ஒரு செகண்ட் தான் அப்படியே வந்து ஒரு கரம் தாங்கின மாதிரி என்னையும் அந்த இடத்துல இருந்து ஏசப்பா ஒரு பாதுகாத்து வேறு எந்த ஒரு ஆபத்தும் ஒரு இதுவுமே இல்லை. அந்த இடத்துலையும் பாதுகாத்து ஏசப்பா நல்ல ஒரு ஜீவனோடு வச்சுருக்காங்க. அதற்காண்டி ஏசப்பாவுக்கு நன்றி. அப்புறம் 2024 லாஸ்ட் நாள் நியூ இயருக்கு முந்தின நாள் அங்கே ட்ரெஸ் எடுக்க போகணுன்ட்டு போயிருக்கும்போது கூட ரோட்டை கிராஸ் பண்ணி இந்த சைடில் அப்படி நிற்கும்போது மத்தியில் வந்து நின்றுட்டு அடுத்து அங்கேருந்து வரும்போது கொஞ்சம் நின்று திரும்பணும். அந்த இடத்துல நிற்கும்போது கூட நாங்கள் வெயிட் பண்ணி தான் நின்றுட்டுருக்கோம். என்னோடய ஹஸ்பண்ட் இந்த பக்கம் சைடில் நின்றுட்டு இருந்தாங்க. அப்படி நிற்கும்போது அங்கேருந்து ஒரு குட்டியான வந்து நான் அதை கவனிக்கல. நான் அடுத்து ரோட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு அங்கேருந்து அந்த சைட்லேருந்து வர்ற பஸ்ஸை பார்த்துட்ருக்கேன். அங்கேருந்து வந்த குட்டியான என்ன இடிக்கிற மாதிரி இருந்தோன்னே என்ன எங்கள் வீட்டில் பக்கத்தில் இருந்தவங்க ஏன்னு ரொம்ப கத்துனோடனே அது என்னன்னு தெரியல, லைட்டாக தான் ஆண்டவரோட கிருபை தான் சொல்கிறான். அந்த ஒரு செகண்டு தான் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியவே செய்யாது. ஆனால் அந்த குட்டியான வந்து அப்படி லைட்டாக ஸ்லிப்பாகி அப்படி நவுண்டுட்டு அவங்க சத்தம் போட்டதில் அந்த ஏரியாவில் அந்த பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே கூட்டிட்டாங்க. ஆனால் அந்த இடத்துலையும் கூட எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் என் பிள்ளைங்க 2 பேரும் என் பைக்கில் பின்னாடி இருந்தாங்க. அந்த இடத்துலையும் ஏசப்பா வந்து எங்களை நல்ல ஜீவனோட பாதுகாத்தாங்க. அதுக்கு ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. இந்த வருடம் முழுவதும் எங்களை வந்து கண்ணின் மணியை போல் பாதுகாத்து வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ போராட்டங்கள் வீட்டில் இருந்தும் கூட ஆனால் நல்ல ஒரு சமாதானம் சந்தோஷத்தை எனக்கு நியூ இயர் ஜெபத்தில் எல்லா வருஷமும் போகும்போதும் கூட எனக்கு ரொம்ப மன சங்கடத்தோடே போகும். ஆனால் இந்த ஆண்டில் ஏசப்பா வந்து அதையும் மாற்றி நல்ல ஒரு சமாதான சந்தோஷத்தோடு அந்த ஆலயத்தில் போய் இருக்கையும் ஆண்டவரோட வார்த்தையை கேட்குறதுக்கு எனக்கு ஒரு நல்ல கிருபையாக அந்த இடத்துல வழி நடத்தினாங்க. அதற்கு ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. இவ்வளோ நாள் பாதுகாத்ததுக்கு நன்றி.
மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, ஆகா கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, ஆகா கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, ஆகா கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, ஆகா கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, ஆகா கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, ஆகா கோடி கோடி நன்றி ஐயா. ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆண்டவர் இந்த ஆண்டு போன ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கஷ்டங்களும் துன்பங்களும் இருந்தாலும் கூட அவர் கண்ணின் மணி போல் எங்களை பாதுகாத்தார். கடந்த 5 மாதங்களாக இவங்களுக்கு சரியாக வேலை இல்லை, இருந்தாலும் கூட ஆண்டவர் எங்களை ஒரு விதத்துலையும் குறைய விடலை, எல்லா விதத்துலையும் பத்திரமாய் பாதுகாத்தார். போன வாரத்தில் கூட தம்பி கீழே விழுந்தான். எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, இதனால் எவ்வளோ செலவு வந்துடுதோ என்ன, இந்த சூழ்நிலை சரியில்லையே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப கலங்கினேன். ஆனாலும் கூட எந்த ஒரு பாதிப்பும் இல்லாதபடி அவன் நேவியில் இருக்கிறனால அவனே அந்த மொழியை எடுத்து கரெக்டாக ஆண்டவர் அந்த நேரத்தில் அந்த ஞானத்தை கொடுத்துருக்காங்க. அவனே நவுண்ட மொழியை எடுத்து அவனே அந்த இடத்துல வச்சு செட் பண்ணிட்டான். அதனால் அது அந்தளவுக்கு பாதிப்பு வரல. ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர் பத்திரமாய் பாதுகாத்துருக்கிறாரு. சொல்லப்போனால் இந்த கடந்த ஒரு 6 மாதங்களாக ரொம்ப குடும்பத்துக்குள்ளே இந்த பண கஷ்டம் அது எல்லா குடும்பத்துலேயும் உள்ளது தான், புதுசாக சொல்கிறதுக்கு இல்லை. இருந்தாலும் கூட எதுவுமே குறைவில்லை. அந்த சாப்பாட்டுக்கு மற்ற எந்த காரியங்களையும் குறைவிடாமல் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எங்களை போஷித்தார். உங்களுக்கே தெரியும், லூசியாங்கும்போது நிறைய சாப்பாடை குறித்து எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆண்டவர் எங்களை விசேஷத்தமாக தான் நடத்துகிறாரு. மற்றவங்க கூட வீட்டில் சமைச்சி சாப்பிடுவீங்க, ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு சமைச்சையே கொடுத்து விட்ருவார். அரிசி பருப்புலாம் கொடுக்க மாட்டார், சிலிண்டர் எதுவுமே யூஸ் பண்ணாத அளவுக்கு எங்களுக்கு சாப்பாடாகவே கொடுத்துருவார். அநேகமாக எல்லாரையும் காட்டிலும் எங்களை அதிகமாக நேசிக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் எங்களை ரொம்ப பத்திரமாக பாதுகாத்தாங்க.
அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தம்பி கீழே விழுதான், நான் கீழே விழுறேன், இப்படி ஒவ்வொன்றிலையும் பாதுகாக்கிறத விட ஒன்றுமே எந்த சேதமுமே அணுகாமல் எங்களை நிறைய நாள் பாதுகாத்துருக்கிறார். எல்லாரையும் அப்படி தான் நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், ஆனால் பிரச்சனையே இல்லாமல் ஆண்டவர் நம்மளை பாதுகாக்காரு பார்த்தீங்களா? அது எவ்வளோ பெரிய விஷயம். 100% பாதுகாக்கிறார். ஒவ்வொரு நாள் நம்மளை சொல்லுவோம், ஐயோ நான் கீழே விழுந்தேன் ஆண்டவர் பாதுகாத்துக்கிட்டாருன்னு. ஆனால் அன்றைக்கி கீழே கூட விழாமல் பாதுகாக்கிறாரே, அப்போ எவ்வளோ நம்ம மேலே அவர் கவனமாக இருக்கிறார் இல்லையா? ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல பாதுகாக்கிற தேவனுக்கு கோடான கோடி நன்றி. அதாவது சொல்லுவாங்க, இவங்க பல்கில் வேலை பார்க்குறவங்க கூட சொல்லுவாங்க, அண்ணே நாங்கள் எல்லோரும் நார்மலாக இருக்கிறோம், ஆனால் எங்கள்கிட்ட 2 லட்சம் 3 லட்சம் கிட்டத்தட்ட 10 லட்சம் கடன் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவரோட கிருபையில் எங்களுக்கு கல்யாணம் ஆகி 17 வருஷம் ஆகுது. ஒரு நாள் கூட நாங்கள் 100 ரூபா யாருக்கிட்டையும் கடன் வாங்கினதே கிடையாது. என் தம்பிக்கிட்டேயோ எங்கள் அம்மாக்கிட்டேயோ யாருக்கிட்டையும் நாங்கள் கடன் கேட்டதே கிடையாது. ஆண்டவர் எங்களை கேட்குறதுக்கு வச்சதும் கிடையாது, எங்களை வெக்கப்பட விட்டதும் கிடையாது. நான் எந்த கல்யாண வீட்டுக்கு போனாலும் 1000 ரூபா மொய் செய்வேன். அது இவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் இவங்க அம்மா சொல்லுவாங்க 2000 ரூபா செய்யணும் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அவங்க பத்திரிக்கையில் பேர் போட்டாங்க அப்படி செய்யும். அவங்க தம்பி எவ்வளோ செய்கிறாரோ அதுக்கு ஈக்குவலாக நான் செஞ்சுட்டு வருவேன். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் எங்களை வெக்கப்பட விட்டதே இல்லை. அந்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி. அடுத்த வருஷம் தம்பி 10th போக இருக்கான். நீங்கள் அவனுக்காக மட்டும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. மற்ற எந்த குறையும் ஆண்டவர் எங்களுக்கு வைக்கல. ஆண்டவருக்கு நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 2024 முழுவதும் கர்த்தர் கிருபையாய் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போதும் வரும்போதும் ஆண்டவருடைய கிருபை இருந்த தயவுக்காக நன்றி. 2013 எங்கள் தம்பி பிறந்தான். அது பிறக்க முன்னால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் அதையும் ஆண்டவர் ஜீவனை பாதுகாத்தார். அதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி. பிலிப்பியர் 2:5-16 கிறிஸ்து இயேசுவின் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றையும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாம் முழங்க பிடிக்கும். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாம் அறிக்கை பண்ணும் படிக்கும். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது மாத்திரம் அல்ல, நான் தூரமாக இருக்கிறேன். இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்கினவராய் இருக்கிறார். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியில் நடுவிலே குச்சமற்றவர்களும் கபடச்சவர்களும் தேவனுக்கு மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படிக்கும் எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். தேங்க்யூ. இதையில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றுமில்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எந்தன் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எந்தன் கண்மலை நீர். செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர்.
எருகோவின் கோட்டைகளை உன் கோசனையால் தகுத்தீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவனே, எங்கள் ராஜாவே, நாங்கள் போற்றிடும் எந்தன் கண்மலை நீர். எங்கள் தேவனே, எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடும் எந்தன் கண்மலை நீர். பலவித சோதனையால் புறமிக்கப்பட்டோமையா, ஒரு பொன்னாக மாற்றிவிட்டீர். புது இதயம் தந்துவிட்டீர். தலையில் எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். தலையில் எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் அந்தன் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் എന്ന കന്മാലൈനെ എൻ്റെ അടുത്ത് നിൽക്കുവാൻ യേശുവിൻ്റെ എല്ലാവരും വരുവിൻ. നിന്റെ ദുരിതമെല്ലാം അവരെടുക്കും പൊറുകവാളോരെ. അവരണിയുന്നു മുൾമുടി, അവർ പകരുന്നു പുഞ്ചിരി. ഇനി നമുക്ക് നല്ലൊരു സമരിയക്കാരൻ ഇരുന്നു വന്നുവല്ലോ. ഇനി അവയമെല്ലാം അവരിലാണെന്ന് എടുത്ത് ചൊല്ലുക നാം. എൻ്റെ അടുത്തു നിൽക്കുവാൻ യേശുവിൻ്റെ എല്ലാവരും വരുവിൻ. എൻ്റെ ദുരിതമെല്ലാം அவரெடுக்கும் பொறுக்கவாளோரே. ஸ்தோத்திரம். என் பேர் ஜஸ்டின். நான் நார்கோயிலேருந்து வேலை விஷயமாக தான் இங்கே வந்திருந்தேன். கொத்த வேலை எனக்கு. இங்கே வந்து எங்களை கூட்டிகிட்டு வந்த ஆள் மேஸ்திரி வந்து எங்களை காசு விஷயத்தில் ஏமாற்றி சண்டை போடிய விதமாக தான் நான் இங்கே ஒரு மேஸ்திரிகிட்ட வந்தேன். அவங்க கரெக்டாக இருந்தாங்க. எங்களை கூட்டிகிட்டு வந்த ஆள் வந்து தான் தப்பான ஆள். அதுக்கப்புறம் அவங்க தான் சொன்னாங்க, நீங்கள் போகிற பாதை இது கிடையாது அப்படின்னு. அதாவது எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஊழியக்காரங்க பக்கத்தில் கூட்டம் நடத்தினதில் நான் வந்து கராத்தே பிளாக் பெல்ட்டு என்னை வச்சு நிறைய பேர் தப்பாக யூஸ் பண்ண பார்த்தாங்க. எனக்கு யாரையும் அடிக்கிறதுலே சண்டை போடுறதுலே இஷ்டம் கிடையாது. இருந்தாலும் நான் போய் நின்று அவங்கள வெளியேற்றுறதுக்கு நான் வந்து கூட நின்று ஒத்தாசையாக பண்ணேன் அவங்களுக்கு. அவங்க வந்து என்னை சபிக்கலை, சத்தம் போடலை, என்னை நேராக கையை நீட்டிட்டு போனாங்க. அப்போ எங்கள் பாஸ்டர் இப்போ சொன்னாங்க என்னென்னா, அவர் என்னை சபிச்சிருந்தா நீ இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு. அது உண்மை தான். அவர் என்னை வந்து வாழ்த்திட்டு போயிருக்காரு, நீ நல்லாயிரு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு ஊழியக்காரர் மூலமாக நான் இங்கே வந்தேன், சர்ச்சில் வந்தேன். கல்யாணம் ஆனது 2 பிள்ளைகளோட வளரியது வரைக்கும் வாரத்தில் 3-4 நாளுங்க என் வீட்டில் சண்டை தான் நடந்துட்டு, எளியும் புனியமாக சண்டை தான் நடந்துகிட்ருக்கோம். ஒரு நாள் 2 நாள் தான் சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருந்து. ஆனால் இப்போ ஒரு 21 நாள் கூட்டம் நடந்தது. காலையில் விடிய காலம் முதல் அந்த கூட்டத்திலிருந்து வரதுங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் பாதி குறைஞ்சிட்டு. அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை இல்லைடா, எல்லாம் தீந்துறேன்னு என்ன ஒரு ஆள் தட்டி குடிக்க மாதிரி எனக்கு தோணுது. அதனால் எனக்கு அந்த கஷ்டம்லாம் தீர்ந்து இதை வந்து இந்த அளவு என்னை கொண்டு வந்ததுக்கு கர்த்தருக்கு என்னால் நன்றி. என்னை கடவுள் வந்து யாரையும் வந்து நேராக கூப்பிட மாட்டாங்க, ஏதாவது ஒரு மனுஷ ரூபமாக வந்து தான் கூப்பிடுவாங்க. அந்த அளவில் எங்கள் மேஸ்திரி என்னை கூப்பிட்டு வந்து, நீ போன தப்பு, இப்போ வார தான் சரின்னு சொல்லிட்டு எங்களை கூப்பிட்டு வந்துருக்காங்க. ஆனால் இப்போ நான் நல்லா இருக்கேன். இருந்ததுக்கு முக்கால்வாசி பிரச்சனை என்னோடய பிரச்சனைலாம் தீர்ந்துட்டு இப்போ நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். எப்பயாச்சும் பிரச்சனைகள் வராது, பரவாயில்ல. இருந்தாலும் இப்போ நல்லா இருக்கோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.